அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இருக்கும் சஃபா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் ரஃபீக் அஹமத் பேசுகின்றேன். நமது ஆரணி நகரில் மார்க்க கல்வியுடன் கூடிய உலக கல்வி இல்லாததன் காரணமாக நமது பிள்ளைகளின் ஒழுக்கமின்மை நிலை அறிந்து கவலைப்பட்டு 2009ஆம் ஆண்டு ஆரணி நகர 3 மஸ்ஜித் நிர்வாகிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஹதரத் மௌலானா முஃப்தி ஷக்கீல் அஹமத் சாஹிப் ரஷாதி, துணை முதல்வர் வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹாத் அரபிக் கல்லூரி அவர்களின் ஆலோசனைப்படியும் சென்னை அல் ஹரமைன் ட்ரஸ்ட் ஜனாப் முகமது ரஃபி ஹாஜியார் அவர்களின் வழிகாட்டுதலில் ஆரணி பென்ஷன்லின் மஸ்ஜிதிற்கு சொந்தமான இடத்தில், அதுவும் ஒரு சாதாரண தகர கொட்டகையில் சஃபா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி லாப நோக்கமற்ற சமூக சேவையாக ஆரம்பித்தோம். நமது பள்ளியில் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு ஆங்கில வழி கல்வியை வழங்கி வருகின்றோம். மேலும் மாணவ மாணவிகள் ஷரியத்துடைய பேணுதலுடன் மும்பை தீனியாத் சென்டரின் பாடத்திட்டங்களையும் சுன்னத்தான முறைகளையும் கற்று அதன்படி அமல் செய்து வருகின்றார்கள். பெண் பிள்ளைகளுக்கு பர்தாவுடைய பேணுதலுடன் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ், இறை நேசர்களின் துஆ, உங்களை போன்ற நல் உள்ளங்களின் ஒத்துழைப்பு மற்றும் நமது நிர்வாகிகளின் கடின உழைப்பு 2010ஆம் ஆண்டு நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிக்கு அல் ஹரமைன் ட்ரஸ்டின் மூலமாக கட்டிடம் கட்டிக் கொடுக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டில் இந்த நர்சரி பள்ளியை மெட்ரிக் பள்ளியாக தரம் உயர்த்த அல்லாஹு தாலாவின் கிருபையால் ஆரணியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தச்சூர் கிராமத்தில் மஸ்ஜிதிற்கு சொந்தமான இடம் கிடைத்தது. அதன் பிறகு கட்டிட வேலைகளை உங்களை போன்ற நல் உள்ளங்களின் நன்கொடை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பித்து 2018இல் அந்த இடத்தில் மெட்ரிக் பள்ளி ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், நமது பள்ளி சென்ற வருடம் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்ந்து உள்ளது. ஆனால் பள்ளியின் வேலைகள் இன்னும் பூர்த்தி ஆகாமல் உள்ளது. மேலும் அனாதை குழந்தைகளுக்கு, பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை வழங்கப்படுகின்றது. இதனால் மிகப்பெரிய பற்றாக்குறை ஏற்படுகின்றது. எங்கள் அன்பு சகோதரர்களே, நாங்கள் இந்த பள்ளியை உலக ஆதாயத்திற்காக ஆரம்பிக்கவில்லை. வரும் சமுதாயத்தின் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றும் இஸ்லாமிய சிந்தனையுடன் கூடிய ஒரு சமூகம் உருவாக்க வேண்டும் என்ற